ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி இந்த வெயிலுக்கு எதமாக ஒரு சூப்பரான குல்ஃபேஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது நமக்கு செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸிங்க. வாங்க அந்த மாதிரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஆனால் இந்த ரெசிபி நான் செய்யலைங்க, என் பொண்ணு தான் செஞ்சுருந்தா. அவங்க யூடியூப் பார்த்துட்டு நானே செய்கிறேம்மா அப்படின்னு சொல்லி செஞ்சாங்க. நான் அதுக்கப்புறம் தான் நான் வீடியோ எடுக்கிறேன் பாப்பான்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க போயிருந்தேன். ஃபஸ்ட்டு 1/2 லிட்ரு பாலை நல்லா காய்ச்சிக்கணுங்க. பால் நல்லா காஞ்சதையும் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன் பால் பவுட்ரு, அதையும் நல்லா தண்ணியில் கொஞ்சமாக கலக்கிட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டு கொதிக்க வச்சுக்கணுங்க. பால் நல்லா அந்த கார்ன்ஃப்ளவர்லாம் வெந்து நல்லா கொதித்து வரும்பொழுது 1 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கணுங்க. இது 150 கிராம் சர்க்கரை. 1/2 லிட்ரு பால் எடுத்துருக்கோம், அதுக்கு நம்ம 150 கிராம் சர்க்கரை சேர்க்குறோம். சர்க்கரை சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா நமக்கு சர்க்கரை எல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இது அப்படியே ஆறட்டும். அதுக்கப்புறம் முந்திரி, பாதாம், பிஸ்தா இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இது நம்ம ஊற வச்சு அந்த பாலோட அரைச்சும் சேர்த்திக்கலாங்க. ஆனால் எங்கள் பாப்பா அந்த மாதிரி பண்ணலை. நான் தனியாக போட்டுக்கிறேம்மான்னு சொல்லிட்டு தனியாக தான் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி இதில் போட்டு நம்ம நல்லா துருவி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு பொடி பொடியாக கிடச்சிரும். இந்த மாதிரி எல்லாத்தையும் இது பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பால் காய்ச்சி வச்சுருந்தோம்ல, அது நல்லா ஆறிடுச்சுங்க. அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இப்போ நல்லா அதை அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு நல்லா சாஃப்டாக வரும். அதனால் ஆறுனதையும் நல்லா மிக்சியில் சேர்த்து நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ஓட விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல முந்திரி, பாதாம், பிஸ்தா, அதை நம்ம அந்த பாலோடு சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஐஸ் மோட் இருக்கு இல்லைங்களா, அதில் நம்ம ஊற்றிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நல்லா வாங்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 3/4 அளவு மட்டும் ஊற்றினா போதும். ஊற்றிட்டு இந்த மாதிரி மூடிட்டு வச்சுருங்க. டைட்டாக மூடிட்டு இந்த மாதிரி ஸ்டாண்டில் வச்சிடலாம். மூடிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 8 மணி நேரம் வைக்கணுங்க. அப்போ தான் இது நமக்கு செட் ஆகி வரும். பாருங்கள், இப்போ 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்ட்டு. பக்கத்துலேயே தண்ணி ஒரு கிணத்துல வச்சுட்டு ஒரு செகண்ட் இப்படி வச்சுட்டு எடுத்திங்கன்னா நமக்கு எடுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக வரும். அந்த மாதிரி வச்சுட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இதை நம்ம அப்படியேவும் சாப்பிட்லாம். மேலே பாதாம், முந்திரிலாம் துருவிட்டு இது மாதிரி போட்டு சாப்பிட்லாம். இந்த ஐஸ் நமக்கு சரியாக வைக்காதனால கொஞ்சம் சாய்வாக போயிடுச்சுங்க. அதனால் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. மித்தபடி டேஸ்ட்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.